தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலை ஆதரிங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். விஜய் இன்டர்வியூ கொடுத்துட்டாரு அப்படின்னு NDTV பெரிய ஹைப். ஆஹா, தலைவன் ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்துட்டாரு போலயே அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா பேட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர்ஸே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உள்ள இருந்து கேள்வி கேட்டு பதில வாங்கிட்டு வந்து இவங்க ஒரு பேட்டி இவங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி வரை விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே மாட்டார் போல. ஸோ அந்த லெவல்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. முதல்ல NDTV கேட்கப்பட்ட கேள்வி, அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறமா. ஆனா ப்ரெஸ்ஸையே மீட் பண்ணாம போயிட்டு இருக்காரு விஜய். இது எப்படி பாக்குறீங்க? பிரஸ் தாங்க மீட் பண்ணிருக்காரு, பத்திரிகையாளர்களை மீட் பண்ணிருக்காரு. அப்கோர்ஸ் வீடியோ ஃபார்மேட்ல வரலையே. ஆமா, அதுல கொஞ்சம் இன்செக்யூரிட்டி அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதை பேசுவோம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, சில முக்கியமான இஷ்யூஸை நம்ம பேச வேண்டியது இருக்கு, சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்களும் சில முக்கியமான இஷ்யூஸை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல என்னன்னா, ஒரு 3 பத்திரிகையாளர்கள் அங்கே போய் விஜயை போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு ராகுல் கன்வால் நினைக்கிறேன், அப்புறம் சிவா அரூர், அப்புறம் இன்னொரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட்டும் போய் மீட் பண்ணுறாங்க. அவங்க ஏறக்குறைய ஒரு ஒரு ஃபேன் மாதிரி தான் அவங்களும் பிஹேவ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹைப்பாக இருக்காங்க, ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஸோ ஒரு விஜயோட ஃபேன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதுல ஒன்றும் சரி, மேபி அவங்களோட ஒர்க் மேபி அப்படி இருக்காதா இருக்கணும். இன்னும் ஃபுல் ஆர்டிகிள் பார்க்கல. விஜயை சந்திச்சோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. மேபி சில காட்டமான டஃப்பான கேள்வியெல்லாம் அந்த இன்டர்வியூல மேபி அவங்க கேட்டிருக்கலாம். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். முதல்ல எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, NDTV சம்மிட்காக அவங்க இங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த சம்மிட் நல்லபடியாக நடந்திருக்கு. முக்கியமான லீடர்ஸ்லாம் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்கள், EPS அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வேற முக்கியமான மினிஸ்டர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. TVK சார்பா 2ஆம் கட்ட தலைவர்களும் பங்கேற்கிறாங்க. விஜய் அவர்கள் அங்கே போகல. இப்போ ஒரு பொலிட்டீஷியனாக நீங்கள் எலெக்ஷன் கிட்ட வருது, முக்கியமான லீடர்ஸ்லாம் அங்கே கலந்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் அங்கே தான் காட்டணும். இப்போ US டிபேட் நடக்குது. பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம்னா டிவியில பேசுறாங்க, டிபேட் பண்றாங்க. அது ஒரு சமமான 2 பேர் டிவி முன்னாடி டிபேட் பண்ணும்போது நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியுது, இதுல யார் பெட்டர் லீடரா இருக்காங்கன்றதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுது. இப்போ ஸ்டாலின் அவர்களும் EPS அவர்களும் சமமா நின்று நிறைய இஷ்யூஸை டிபேட் பண்றாங்கன்னா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சமிட் பொறுத்தளவில் அஃப்கோர்ஸ் இது ஒரு டிபேட் ஷோ கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேடை. நீங்க அந்த மேடையில ஏறி அவங்க எல்லாத்தையுமே வீழ்த்தலாம். ஒரு பொலிட்டீஷியனா உங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸை சொல்லலாம். நீங்க தமிழ்நாட்டு சொசைட்டியை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண நிறைய ஐடியாஸ்லாம் வச்சிருக்கேன், என் அரசியல் எப்படி யூனிக்கான அரசியல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்க கொண்டு போகலாம். அந்த ஸ்டேஜை நீங்க எடுக்க தயங்குறீங்க. 2வது என்ன பண்றீங்க, அதே நாள் அந்த பத்திரிகையாளர்களை உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. எனக்கு என்னமோ இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல. கூப்பல்ல, அவங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வைட் பண்ணியிருக்காருங்க அவரு. ஓகே, இன்விடேஷன் இல்லாம சும்மா அந்த ஈவென்ட் நடக்கிறானே இவங்க பனையூருக்கு போயிருப்பாங்களா, இன்வைட் பண்ணலாம் சொல்றாங்க. சார் ஒரு பேட்டி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரி வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அங்க ஒரு ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவென்ட் நடக்கிற அன்னைக்கு நீங்க பேசணும்னு விருப்பப்படுறீங்க, ஆனா அங்க போய் பேச மாட்டீங்க, உங்க வீட்டுல பேசணும்னு நினைக்கிறீங்க. கரெக்ட். உங்க வீட்டுக்கு வர வச்சிருக்கீங்க. நீங்க பேட்டி கொடுக்கறதா இருந்தா நீங்க அடுத்த வாரம் கூட கொடுக்கலாம். ஆனா உங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, அங்க ஒரு ஈவென்ட் நடக்குது, முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, நான் அங்க வரமாட்டேன், ஆனா அதே நாள் என் வீட்டுக்கு வரணும், பிரஸ் வரணும், இங்க பிரஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சம்பந்தப்பட்ட அந்த சேனல் பிரஸ் அங்க போய் நிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. இது என்ன ஒரு மாதிரி ஒரு இதுல ஏதோ தவறு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அங்க இருந்திருக்கணும். நீங்க ஏன்னா ஸ்டாலின் இருக்கிற இடத்துல, EPS இருக்கிற இடத்துல, EPS அவர்கள் இருந்த இடத்துல உட்காரணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க. அப்ப அதுக்கு நான் தகுதியானவன்றதை நீங்க அந்த மேடையில தான் ப்ரூவ் பண்ணணும். அங்க போய் எல்லாரும் முன்னாடியும் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா நீங்க கருத்துக்களை வெளிப்படுத்தணும். பாருங்க, இவங்கெல்லாம் பழைய ஆட்கள், பழைய விஷயங்கள்,
யூஸ்லெஸ் பொலிட்டிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஏன் பொலிட்டிக்ஸ் பாருங்க அட்வான்ஸ்டான பொலிட்டிக்ஸா இருக்குது, மக்களுக்கான அரசியல் நான் பேசுறேன்னு கம்பீரமா அங்க போய் நின்று இருக்கணும். அங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனா நீங்க அதே நாள் சம்பந்தப்பட்ட அதே நிறுவனத்தை சேர்ந்தவங்க உங்க வீட்டுக்கு வர வைக்கிறீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தவறான ஒரு விஷயம். ரெண்டாவது, கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கிங் மேக்கரா? ஆமா, கிங் மேக்கர்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவர் உடனே ஷாக்கா இல்ல, ஏன் என்ன பார்த்து கிங் மேக்கர்ன்றீங்க, நான் கிங் தான், நான் ஜெயிக்க தான் போறேன், கூட்டத்தெல்லாம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எப்படி பாக்குறேன்னா அது ஒரு நல்ல ஷார்ப்பான கொஸ்டின் தான். அவர் கிங் மேக்கர் தான். ஆனா இந்த ஏதோ ஒரு படத்துல ஒரு துப்பாக்கி வரும், முன்னாடி ஷூட் பண்ணீங்கன்னா பின்னாடி சுடுன்ற மாதிரி. இங்க இவர் யாரை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். யூஸ்வலா கிங் மேக்கர்னா பிரபு ராஜா ஆகணும்னு நான் சொல்றேன்னா பிரபு ராஜா ஆயிடுவார். இங்க அப்படி கிடையாது. நான் திமுகவை அட்டாக் பண்ணா திமுக பவருக்கு வரும். பட் எனிவே அவர் கிங் மேக்கர் தான். ரிவர்சல் நடக்கும். ஆமா, ரிவர்சல் நடக்கும். பட் எனிவே அவர் ஒரு கிங் மேக்கர் தான். ஏன்னா இப்ப திமுக பவருக்கு வருதுன்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் அங்க ஹெவியா இருக்கும். இவர் திமுகவை திட்டி பேசினாலும் அது திமுகவுக்கு ஃபேவரபிளா இங்க ஒர்க் ஆகும். ஏன்னா ஏடிஎம்கே ஓட்ஸா உடைக்கும். ஸோ அந்த வகையில் இவர் ஒரு கிங் மேக்கர் தான். பட் ஓவராலா பார்க்கும்போது அந்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா விஜய் ஒரு இம்ப்ரெசிவான ஆள் தான், சாதாரண ஆள் கிடையாது. யூஸ்வலா சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் கிட்ட ஒரு அவுரா இருக்கும். சொல்லுவாங்க, இப்போ மைக்கேல் ஜாக்சனை மீட் பண்ணவங்களாம் சொல்லுவாங்க, ஏதோ ஹி ஹாஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படிம்பாங்க. அவர் கூட இருந்தாலும் இந்த ரூம்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப் இருக்கும். பெரிய லீடர்ஸை மீட் பண்ண எல்லாருமே அதை சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் அவங்க அந்த இடத்துக்கும் போயிருப்பாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவுரா இருக்கும், கரிஷ்மா கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம இவ்வளவு தூரம் பெருசா வந்திருக்க முடியாது. சிலவங்க பார்த்தா வெட்கப்படுவாங்க, சிலவங்க நிறைய பேச மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இருக்கும், டிஃப்ரெண்டான சில விஷயங்கள் இருக்கும். அது போக அவங்க சொல்றது என்னன்னா, விஜய்க்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்காரு. அவருக்கு தெளிவில்லைன்ற மாதிரியான பேச்சுகள்லாம் நிறைய மீடியால போயிட்டு இருந்தது. பட் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு, ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்காரு அப்படின்னாங்க. அதுல எல்லாம் ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம என்னைக்குமே விஜய் தெளிவா இல்லைன்னா சொன்னதே கிடையாது. அது காரணம் என்ன, அவர் ரொம்ப கிளியரான ஆள் தான். விஜய் அவரோட லைஃபையே சினிமாக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. இப்ப நம்மள எடுத்துப்போம், நம்ம லைஃப்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஒண்ணு பண்ணுவோம், இன்னும் 2 வருஷம் வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். பட் விஜய் ஒரு 30 இயர்ஸா ஃபோக்கஸ்டா சினிமாவே பிளான் பண்ணி அந்த ஒரு கோலையே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்ப எவ்வளவு சீரியஸா இருப்பாரு. அப்ப இந்த ப்ரொஃபஷனை தாண்டி இன்னொரு விஷயத்த கையில் எடுக்கிறோம்னா அவரு தெளிவு இல்லாமலாம் எடுக்க மாட்டார். நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா தெளிவு இல்லாம எடுப்போம். ஆனா விஜய் மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப காஷியஸா, ரொம்ப கவனமா யோசிச்சு ஒரு விஷயத்த கையில் எடுப்பார். அப்படி எடுத்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பார்ன்றதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் அரசியலுக்கான ஆள் இல்லைன்றதுலாம் செகண்டரி. பட் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாருன்னா ரொம்ப தீர யோசிச்சுதான் அந்த முடிவை எடுப்பார். அதே மாதிரி டிட்டர்மினேஷன் இருக்கும், அதுலலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலா ஒரு இம்ப்ரெசிவான இண்டிவிஜுவல் இந்த ஃபீல்ட் ஆஃப் சினிமா. பொலிட்டிக்ஸுக்கு நீங்க சரியான ஆள் கிடையாது, ஒரு அன்ஃபிட். ஆமா. ஆனா அந்த ஆங்கிள் இந்த பத்திரிகையாளர்கள் அஃப்கோர்ஸ் அதை அணுகல. பட் ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லா பார்க்கல இந்த இன்டர்வியூவை. இன்டர்வியூ ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் ஆகல. இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகாது. ஏன் ஆகாதுன்றீங்க? இல்ல, அவர் டெக்ஸ்ட் ஃபார்மட்ல ரிலீஸ் ஆகல. எடுத்திருக்காங்க, 1 மணி நேரம் பேசியிருக்காங்க, போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களே பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல அது அப்படின்னு சொல்றேன். நான் பார்த்த அளவுல அவங்க பேசுனது எப்படி பாக்குறேன்னா, அந்த இன்டர்வியூல என்ன இருக்குன்றத பெருசா பேசல. அந்த இன்டர்வியூ எப்படி நடந்தது, விஜயை பத்தின அவங்களோட இம்ப்ரெஷன் என்ன, அதை தான் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே, பேசின சப்ஜெக்ட ஒரு 2-3 விஷயங்கள் கொண்டு வராங்க. 2 மினிட்ஸ் பேசியிருப்பாங்க. ஆமா. ஆனா மோஸ்ட்லி அது எப்படின்னா, இவங்க விஜயை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது. நம்ம விஜயை போய் சந்திச்சிருக்கோம், சோ விஜயை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றத 3 பேரும் பேசுறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. சோ அதனாலதான் நானும் அவங்க கிட்ட பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்னா கிரிட்டிக்கலா பார்க்கணும், இல்ல அதெல்லாம் பேசிக். நீங்க ஒரு பிரசிடென்ட்டே இன்டர்வியூ பண்ணாலும் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கணும். இப்ப வளர்ந்த நாடுகள் அதெல்லாம் நடந்திருக்கு. டஃப்பான கொஸ்டின்ஸை பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸை நோக்கி எல்லாம் எழுப்பியிருக்காங்க. இங்க நான் அதெல்லாம் கேட்கல. நீங்க விஜயை நோக்கி ஏன் இதெல்லாம் கேட்கல அப்படின்னு கேட்கல. அது காரணம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க.
நான் ட்ரம்ப்பை சந்திச்சேன், ட்ரம்ப் என்ன இப்படி வரவேற்றார், ட்ரம்ப் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டரா இருந்தாரு. ஆனா இன்டர்வியூல என்ன நடந்ததுன்றத பார்க்கணும்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால ஓகே, இப்ப போய் மீட் பண்ணிருக்காங்க, பார்ப்போம் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். ஓகே, இன்னொரு விஷயமும் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, கொள்கை என்ன அப்படின்னு கொள்கை பத்தி பேசும்பொழுது மக்கள் நலன் தான் நம்மளுடைய கொள்கை அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதாக அவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப அது சொன்னாருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க லெஃப்டா ரைட்டா சென்டரான்னு கேட்குறாங்க. இல்லை நான் லெஃப்ட் ரைட் சென்டர் அந்த மாதிரிலாம் பார்க்கறது இல்லை, மக்கள் நலன் தான் என்னோட பிரதான எண்ணமா இருக்கும். ஸோ மக்கள் எண்ணத்தை மையமா வச்சுதான் நான் செயல்படுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த லெஃப்ட் ரைட் சென்டர் இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ணும் அவ்வளவுதான், இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அவரு சொல்றார். வேஸ்ட்னு சொல்லல, அதுதான் பொருள், இதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது அப்படின்றதான் பொருள். இதுதான் ஆபத்தான விஷயம். நான் சொன்னால இந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ, சில முக்கியமான இஷ்யூஸ் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு பொலிட்டீஷியன் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாம இருக்காருன்னா, லெஃப்ட் ரைட் சென்டர்லாம் தேவையில்லை, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற இடத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னா இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஒண்ணு அவர் அறியாமையில இருக்காரு, அவர் அரசியலால பிரயோஜனம் இல்லைன்றலாம் தாண்டி இது டேஞ்சரஸான விஷயம். ஒரு அரசியல்வாதியோட வேலை என்னன்னா மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு அரசியலுக்கு வரேன்னா 4 மக்களுக்கு 4 விஷயம் அரசியல் சொல்லி கொடுத்து அவங்க அரசியல் மயப்படுத்தும். அப்பதான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை மழுங்கடிக்கிறீங்க, அரசியலே தேவையில்லைன்றீங்க. இல்ல இது விஜய் தான் முதல்ல சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இல்ல இவர் விஜயகாந்த் எடுத்துக்கலாம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர் வச்சார், அப்புறம் பிஜேபி கூட கூட்டணியும் வச்சார். ஸோ இது விஜய் தான் ஃபர்ஸ்ட் பண்றாரு, நம்ம எடுத்துக்க வேணாம்ல. ஃபர்ஸ்ட் பண்றாரோ செகண்ட் பண்றாரோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன பொலிட்டிக்ஸுக்கு? இப்ப நீங்க ஒரு 4 பேர்கிட்ட அரசியல் பேசுறீங்க, ஒரு புது அரசியல் கோட்பாடை கொண்டு வரீங்கன்னா அது பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன். ரைட் ஆர் ராங் அதுக்குள்ள நான் போல, நீங்க ரைட்டா இருங்க, லெஃப்டா இருங்க, சென்டரா இருங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவை முன்வைக்கும் போது தான் அது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டா மாறும். டிபேட்ல இருந்து தான் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி சொசைட்டி கிடைக்கும் இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பொலிட்டிக்ஸே தேவையில்லை, சோசியல் சர்வீஸ் போதுன்றீங்க. அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாநாட்டில் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னாரு. இங்க கேட்டா கொள்கையே இல்லை, மக்கள் நலம் தான் எங்களுடைய பிரதானம் அப்படின்றாரு. இது கான்ட்ரடிக்டா இருக்குல்ல. அதுக்கு என்னன்னா பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் இருக்கு. நீங்க வெறுமனே நீங்க திமுகவை எதிர்த்தீங்கன்னா உங்களை பாஜகவோட சேர்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப இல்ல நான் பாஜகவும் கிடையாது, திமுக எதிர்க்கிறதால என்ன அங்க தூக்கி போட்டுறாதீங்கன்றதுக்காக ஒரு டிஸ்கிளைமர் அவர் கொடுக்குறாரு, நான் பாஜக இல்ல அப்படின்ற. பாஜக இல்லைன்னு சொல்லலாம், ஆனா கொள்கை எதிரின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும்ல. அப்ப என்ன கொள்கையில அவங்க எதிரி? கரெக்ட். ஸோ இப்ப முக்கியமா இந்த பாயிண்ட பொறுத்தளவுல இதை ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம், லெஃப்ட் ரைட் சென்டர்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்றீங்களா. ஸோ கொள்கை கோட்பாடு இதெல்லாம் முக்கியம் இல்லைன்றீங்க. மக்கள் நலன் அங்கிருந்து தான் வருது. உங்களுக்கு கரெக்டான கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இருந்தாதான் மக்களுக்கு நீங்க நல்லது பண்ண முடியும், சொசைட்டி அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ மக்கள் நலன் அரசியல் கட்சியோட கொள்கையை சார்ந்திருக்கு. கொள்கையே இல்லைன்னா நீங்க மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது. விஜய் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியும், அந்த மாதிரி நல்லது பண்ண முடியும். ஆனா அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா உங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, இந்த விஷயங்கள்லாம் வேணும். உதாரணத்துக்கு இப்ப பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, நேரு காந்திலாம் விடுதலைக்காக போராடுறாங்க, அவங்க கிட்ட கொள்கை கோட்பாடு இருக்கு, அவங்க தேசியம் பேசுறாங்க, இந்தியன் நேஷனலிசம் பேசுறாங்க. ஸோ இந்தியர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும், ஒரு கொள்கையின் கீழே அவங்க கொண்டு வராங்க, ஒரு ஐடியாலஜி கீழே எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஐடியாலஜினா நம்ம வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். இங்க ஹிந்துஸ் இருக்கலாம், முஸ்லிம்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், தமிழ்ஸ் இருக்கலாம், மீசோஸ் இருக்கலாம், காஷ்மீரிஸ் இருக்கலாம், பஞ்சாபிஸ் இருக்கலாம், இவங்க எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, வரலாற்று ரீதியா நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆனா அவரோட விஷன் அது. ஸோ ஒரு ஐடியாலஜிக்கு கீழே இவங்க எல்லாத்தையும் கொண்டு வராங்க, கொண்டு பிரிட்டன்ல இருந்து விடுதலையை பெற்று தராங்க, இந்தியா ஃப்ரீ ஆகுது. இப்ப இன்னொரு சினாரியோ வைப்போம், பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி நடக்குது, நீங்க என்ன சொல்றீங்க, கொள்கை கோட்பாடுலாம் ஒண்ணும் வேண்டாம், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவ்வளவுதானே. ஸோ பிரிட்டிஷ்காரனை வெளியேற்றுறத பத்தியே நீங்க பேசாம வெறுமனே நாங்க நல்லாட்சி கொடுப்போம் மட்டும் நீங்க செயல்பட்டீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்குமா?
ஸோ நீங்க பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வரணும். பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஐடியாலஜி வேணும். ஐடியாலஜி இருந்தால் தான் நீங்க பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்த முடியும். இல்லை நான் பிரிட்டிஷ் ரூலிங் கிளாஸை நான் கொஸ்டினே பண்ணாம நான் ஒரு கட்சியை மட்டும் ஆரம்பிச்சு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே நான் ஒரு நல்ல ஒரு சிஎம்மா இங்க இருப்பேன், இருந்து நான் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்துருவேன்னா நடக்காது. அவன் மேல இருந்து பணத்தை உறிஞ்சிக்கிட்டே இருப்பான். நீங்க என்னதான் நல்ல ஆட்சி பண்ணாலும் மக்களுக்கு பணம் போய் சேராது. இங்கேயும் அதே தான், சிஸ்டமிக்கா இங்க ப்ராப்ளம் இருக்கு. அதை நீங்க மாத்தணும்னா கொள்கை, கோட்பாடு, இந்த விஷயங்கள்லாம் அவசியம். ஸோ எப்படி அந்த காலத்துல இந்தியன் நேஷனலிசம் தேவைப்பட்டதோ இன்னைக்கு சில கொள்கைகள் தேவை இருக்கு, இன்னைக்கு சில ஐடியாலஜிஸ் தேவை இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஐடியாலஜி தேவைப்படும். ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி எங்க சிக்கல் இருக்கு, அவங்க ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதே மாதிரி நீங்க எதிரியை ஃபிக்ஸ் பண்ணும், மக்களை மொபிலைஸ் பண்ணி அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். பவர் டிரான்ஸ்ஃபரை நீங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தாதான் நீங்க நல்லவரா இருந்தாலுமே மக்களுக்கு அப்பதான் நல்லது நடக்கும். இல்லைன்னா இருக்கக்கூடிய இந்த மோசமான சிஸ்டம்ல நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் ஒண்ணும் கீழே நடக்காது. இதை புரிஞ்சுக்கணும். இதுக்குதான் ஒரு அரசியல் கட்சி தேவை. இந்த வேலையை செய்யதான் ஒரு அரசியல் கட்சி தேவை. ஒரு அரசியல் கட்சியோட வேலை மக்களுக்கு நல்லது பண்றது கிடையாது. அது ஒரு சர்ச் பண்ணும், அது ஒரு கோயில் பண்ணும், ஒரு என்ஜிஓ பண்ணும், ஒரு மாஸ்க் பண்ணும். அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவை கிடையாது. நல்லது பண்றதுன்னா அது யார் வேணாலும் பண்ணலாம். நீங்களும் இண்டிவிஜுவலா பண்ண, நானும் பண்ணலாம். அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சொசைட்டில அப்படியே ஒரு பாட்டில் நெக் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொசைட்டி அப்படியே டெவலப் ஆக முடியலன்னு அப்படியே முட்டி மோதி நிற்கும். அப்ப டப்புன்னு அதை உடச்சு விட்டு அதை அடுத்த ஸ்டேஜுக்கு தள்ளி விடணும். அந்த வேலையை நீங்க பண்ணணும். ஸோ இப்ப தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி தான். ஒரு பாயிண்ட் நல்லா க்ரோ ஆச்சு, இப்போ ஒரு மாதிரி ஒரு தேக்க நிலையில் நிற்குது. திராவிட கட்சிகளோட டைம் முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க அதிகாரத்தை விட்டு கொடுக்க ரெடியா இல்லை. நாங்க அங்கிருந்து கீழே இறங்க மாட்டோம்னு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அவங்க. அப்ப அவங்கள தூக்கி உரமா வச்சுக்கிட்டு நீங்க உங்க டைம் முடிஞ்சது, நீங்க அதிகாரத்தை காப்பாத்திக்கணுன்றதுக்காக தமிழ்நாட்டோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணாதீங்க, சோ ப்ளீஸ் மூவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓரம் கட்டேஷன் தமிழ்நாடு திருப்பி மேல விட ஆரம்பிச்சிடும். இந்த வேலையை விஜய் செய்யணும்ன்றீங்க. அந்த வேலையை தான் அரசியல்வாதி பண்ணுவார். ஒரு பொலிட்டீஷியனோட வேலை அதுதான், ஒரு நல்ல பொலிட்டீஷியனோட வேலை. ஆனா எனக்கு லெஃப்ட் ரைட் சென்டர்லாம் பத்தி கவலை இல்லைங்க, நான் தான் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னா இது கிடையாது. இப்ப எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் இருந்தது இல்ல, வந்தோடனே அப்படி இந்த வயசானவங்களை கட்டி பிடிக்கிறது, ஏழைகளை கட்டி பிடிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு நிறைய பண உதவி பண்றது, ஹெல்ப் பண்றது, அது பார்க்க நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் அதை தாண்டி ஒரு வேற எதுவும் பண்ணலன்னு நான் சொல்ல, வேற நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம அரசியல் அப்படி சுருக்கிற கூடாது. இவர் வந்தாருன்னா நல்லது பண்ணுவாரு பயங்கரமா அப்படின்ற மாதிரி சுருக்கிற கூடாது. நீங்க 7 கோடி மக்களுக்கும் நல்லது பண்ணணும்னா இங்க பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். கேப்ரியல் நல்லது பண்ணலாம், சுத்தி இருக்க ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணலாம். ஆனா நான் 7 கோடி பேருக்கு நல்லது பண்ணணும்னா அப்ப நான் பொலிட்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் சாதாரண ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் மைண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள தான் யோசிப்பான். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் இருக்கவனுக்கு விஷன் இருக்கும். அவன் சொசைட்டி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்ப்பான். அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் போதுதான் பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். இப்ப யூஎஸ் எடுத்துப்போம், கருப்பின மக்கள் ஒடுக்கப்பட்டாங்க. அப்ப அதை உடைச்சு சொசைட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், அந்த ஒடுக்குமுறையை உடைக்கணும். அப்ப அதுக்குள்ள ஒரு ஐடியாலஜி இருக்கு. இந்த மக்களை ஒன்று சேர்க்கணும், பிளாக் நேஷனலிசம் பேசுறாங்க, இதெல்லாம் பேசி அவங்க சிஸ்டம்க்கு எதிராக சண்டை போடுறாங்க. அப்புறம் அந்த ரேசிசம் உடைச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகுது, பிளாக் கம்யூனிட்டி டெவலப் ஆகுது, யூஎஸ் இன் ஜெனரல் டெவலப் ஆகுது. ஒபாமா வந்துட்டார். ஆமா, ஒபாமா பிரசிடென்ட் ஆகிறாரு. ஆமா, சொசைட்டி அப்படியே க்ரோ ஆகுது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி முரண்பாடுகள் வர ஆரம்பிக்கும். பிஜேபியை ஓரமா வைக்கணும். அப்ப எப்படி நான் பிஜேபியை ஓரமா வைக்கலாம், கொள்கை எதிரி. அப்போ உங்க கொள்கை என்ன, கொள்கை எதுவும் கிடையாது, கொள்கையே இல்லை. ஆமா, இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்க காரணம் தான். இப்ப எனக்கு ஒரு கொள்கை இருந்ததுன்னா கொள்கையில இருந்து நான் எல்லா விஷயத்தையும் அணுகுவேன். இப்ப மார்க்ஸுக்கெல்லாம் அதானே, மார்க்ஸ் நான் ஏத்துக்க மாட்டேன், ஆனா மார்க்ஸ் கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ கரெக்டா அவர் எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவார். இது மோசம், அது கரெக்ட், இது மோசம், இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி, ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கு. லெனின் கிட்ட அந்த கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு நேஷனலிஸ்ட்னா அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நீங்க என்னன்றதை நீங்க சொல்லணும். லெஃப்ட்ல இருக்கீங்களா, ரைட்ல இருக்கீங்களா, சென்டர்ல இருக்கீங்களா? சென்டர்னு ஒண்ணும் கிடையாது. கமலஹாசன் இருக்காரு. அதான் எங்க இருக்காரு சொல்லுங்க, திமுக கூட. அதான். ஸோ அதான் அதனாலதான் ஒன்றும் பெருசா சென்டர்னு எதுவும் கிடையாது. பட் லெஃப்ட் இருக்கு, ரைட் இருக்கு, கம்யூனிசம் இருக்கு, சோசியலிசம் இருக்கு, நேஷனலிசம் இருக்கு. நேஷனலிசம்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு, கம்யூனிசம்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஐடியாலஜி நீங்க
கஸ்டமைஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் ஒரு லீடரோட வேலை. இதெல்லாம் சாமானியர்களால பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்க பண்ணி சொசைட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா 7 கோடி மக்களுக்கு இங்க லைஃப்ல சேஞ்ச் ஏற்படும். எப்படி பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பெரிய ஒரு growth-அ அச்சீவ் பண்றோமோ, இந்த growth இப்ப நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம்ல, பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல்ல நம்ம சொசைட்டி இருந்தா அதை அச்சீவ் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ இந்த growth வேணும்னா நீங்க பிரிட்டிஷ்காரனை தூக்கி போடணும். இப்ப இப்ப ஒரு சாக்கடை இருக்கு, ஒரு அடைப்பு இருக்கு, தண்ணி ஃபுல்லா தேங்கி இருக்கு. நீங்க தண்ணியை தூக்கி தூக்கி இப்படி ஊத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த அடைப்பை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஃப்ரீயா ஓட ஆரம்பிச்சிடும். பொலிட்டீஷியனோட வேலை அதுதான். அந்த அடைப்பை மட்டும் நம்ம எடுக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்க பொலிட்டீஷியன்ற அந்த வேர்டே ஒரு சீப்பான வேர்ட் ஆயிடுச்சு. ஒரு கரெக்டான ஒரு பொலிட்டீஷியனோட வேலைன்னு வச்சுப்போம். இப்போ விஜய் அவர்கள் பிரஸ் மீட் பண்ணவே மாட்டாரு. ஒரு ஓப்பனா பிரஸ் மீட் பண்ணவே மாட்டாரு. அது அரசியல் இன்னும் நம்மளுக்கு சரியா தெரியல, நம்ம மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, அல்லது ஒரு 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 ஷை அதனால மீட் பண்ண மாட்டாரா? எப்படி? இவங்க ஹைலி இன்செக்யூர்டா இருக்காங்க. பயங்கரமான இன்செக்யூரிட்டினா விஷயம் தெரியலனா அல்லது வேற ஏதாவது சம்திங்? எப்படி நீங்க சொல்றது லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் சொல்லலாம். நான் இன்செக்யூரிட்டி என்ன சொல்றேன்னா, நம்ம கையை விட்டு எல்லாம் போயிடும், சின்ன தப்பு நடந்தா நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும், ஒரு பேட்டி எல்லாம் காலி பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சங்கீதா ஹோட்டலோட ஓனர்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா ஒரு நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் நல்லா அழகா கம்யூனிகேட் பண்றாரு. ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் அவருக்கு இருக்கு. குறிப்பா பேசும்போது ஒரு என்ன சொல்றாரு, ஒரு கஸ்டமர் வராரு, கல் இருக்கு போல சாப்பிடும்போது, அவரு கோவப்பட்டு இவர் போய் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. அந்த ஆள் அடங்கவே இல்லையா, கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப இவர் ரொம்ப வருத்தமா, நம்ம அந்த ஒரு சின்ன கல்லுன்னு நினைக்கிறோம், அவரோட அந்த ஈவினிங்கே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல காலில் விழுந்துட்டேன், கஸ்டமர் காலில் என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ கஸ்டமர் கேர்ன்றதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அந்த மாதிரி தான் இருக்கணும். காலில் விழுன்னு சொல்ல வரல, பட் யூல் ஹாவ் டு டேக் இட் வெரி சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ரெண்டாவது, அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் சொல்றாரு. இதெல்லாம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. நாளைக்கே ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாமே காணாம போயிருங்க. இதெல்லாம் ஒரு எலி இல்லாட்டி கரப்பான்பூச்சி இருக்குன்னு ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுக்கோமே, நாளைக்கே பட்டு நம்ம பிசினஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருங்க அப்படின்னு. ஸோ அந்த தாட் அவர் மைண்ட்ல இருக்கு பாருங்க. இது பேர் இன்செக்யூரிட்டி. பெரிய டிரைவ் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்கு இருக்கும், பெரிய ஹை அச்சீவர்ஸ்க்கு இன்செக்யூரிட்டி இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டி தான் அவனை வேகமா வேலை பண்ண வைக்கும். எல்லாம் நாளைக்கு நம்ம கையை விட்டு போயிருமோ, இங்க தோத்துட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சிருமோ அப்படின்ற அந்த ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள இருக்கணும். அப்பதான் அவன் தான் நல்லா வேலை பார்ப்பான். இந்த இன்செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஹை அச்சீவர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அமிதாப் பச்சன் ரொம்ப இன்செக்யூர்டா இருப்பாராம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் அவருக்கு எப்பவுமே இருக்குமா, நம்ம ஒரு ஸ்டார், இதெல்லாம் நாளைக்கே கை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு இன்செக்யூரிட்டியோட தான் இருப்பாராம். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, ஹார்டா ஒர்க் பண்ணுவார், கேர்ஃபுல்லா இருப்பார். ஸோ இவரும் ஹைலி காஷியஸா இருக்காரு, ஓவர் கேர்ஃபுல்லா இருக்காரு. அதுவும் ஸ்டாரா இருக்கும்போது இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க இமேஜை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், பிடிச்ச மாதிரி வெளியே வரக்கூடாது, கவனமான விஷயங்கள் தான் பேசணும், கரெக்டான ஆட்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், கரெக்டான படத்தை சூஸ் பண்ணணும். இன்னும் ஹைலி காஷியஸா இருப்பாங்க. எதுவும் அடிச்சோம் பிடிச்சோன்னு பண்ணிட மாட்டாங்க. அப்படியே ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் நடந்தாலும் யோசிக்காம சம்மந்தப்பட்ட ஆளை காலி பண்ணிடுறது. இல்ல நம்ம கூட நேற்று நல்லா க்ளோஸா இருந்தாரு, அதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆமா, இல்லாட்டி நீங்க காலி ஆகிருவீங்க. ஸோ அதனால ஒன்று கட்த்ரோட்டா இருக்கிறது, ரொம்ப கராலா இருக்கிறது. ரெண்டாவது இன்செக்யூர்டா எல்லாத்தையும் காஷியஸா பாக்குறது. ஸோ விஜய் ரொம்ப இன்செக்யூர்டா இருக்காருன்னு தான் பாக்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நெல்சன் அப்படின்ற அந்த டைரக்டரோட ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா ரொம்ப ஸ்கிரிப்டடான ஒரு பேட்டி. ஆமா. ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருக்கு, நம்ம பேட்டி கொடுத்தா நம்ம நினைக்கிற மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கணும். அது என் கண்ட்ரோலை மீறி ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாது. ஆனா நீங்க பொலிட்டிக்ஸ்ல அப்படி இருக்க முடியாது. சினிமால நீங்க அப்படி பண்ணலாம். அந்த டைரக்டரை கூப்பிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றதெல்லாம் நீங்க சொல்லிடலாம், அவர்கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா கிளியரா வாங்கிடலாம். அதை மீறி 2-3 சின்ன சிக்கல்கள் வரும்போது அதெல்லாம் கரெக்டா கட் பண்ணி நீங்க தூக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டம் மேடா அந்த இன்டர்வியூ நீங்க கொண்டு வரலாம். ஆனா நீங்க பொலிட்டிக்ஸுக்கு வந்துட்டீங்கன்னா ஸ்கிரிப்டடா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நானும் நீங்களும் ஸ்கிரிப்டடா பண்ணணும்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால ஸ்கிரிப்டடா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அந்த 3 ஜேர்னலிஸ்ட் கூட போய் கேமரா முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா எங்கேயாவது எதையாவது கேட்பாங்க, நீங்க சிக்குவீங்க. ஆனா அந்த ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஏறினா அதான் சிக்கல். அவருக்கு ஸ்டேஜ்ல ஏற அதான் பயம். அவர் தனியா ஸ்டேஜ்ல ஏறுறாரு, ஏன்னா அவர் கண்ட்ரோல் இருக்கு, கையில ஸ்கிரிப்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல மற்றவங்க முன்னாடி ஏறுறதுக்கு அவர் யோசிக்கிறார். மற்ற தலைவர்கள் முன்னாடி அங்க ஒன்றும் பெரிய லீடர்ஸ்லாம் இல்லை.
இப்ப தமிழ்நாட்டில் இருக்க லீடர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வீக்கான லீடர்ஸ் தான். இவங்க முன்னாடி விஜய் ஓரளவுக்கு நல்லா பேசினாலே பெர்ஃபார்ம் பண்ணலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் அந்த கான்ஃபிடன்ஸ் கூட அவருக்கு இல்ல. இப்ப சீமானை கூப்பிட்டாங்கன்னா யோசிக்காம போவார். எனக்கு அதான் ஒரு கேள்வி, ஏன் சீமானை கூப்பிடல NDTV அப்படின்னு? அதே எப்படி கூப்பிடுவாங்க? இப்ப நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் டைம்ல இப்ப கிறிஸ்மஸ் டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப யூடியூப்ல எல்லாம் நமக்கு ரெவன்யூ கிறிஸ்மஸ் டைம்ல நிறைய வரும், நவம்பர் டிசம்பர் மாதம். ஏன்னா ஹாலிடே சீசன், நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும்போது கம்பெனிஸ் மார்க்கெட்டிங்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது எந்தெந்த கட்சிகள்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஊடகங்கள்ல பெரிய வெளிச்சம் கிடைக்கும். இது நீங்க ஊடகங்கள்ல க்ளோஸா ஒர்க் பண்ற ஆட்கள் கூட நீங்க கேட்டா தெரியும். மார்க்கெட்டிங்ல இருக்க மட்டும்லாம் நீங்க கேட்டா ரொம்ப கேஷுவலா ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் சர்க்கிள் அது சாதாரண விஷயம். ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள் எப்படி கிறிஸ்மஸ் டைம்ல இந்த ஹாலிடே சீசன்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி எலெக்ஷன் சீசன்ல யாருக்கு பணத்தை நல்லா பம்ப் பண்ண முடியுதோ அவங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். கவரேஜ் கிடைக்கிறதால ஒரு கட்சிக்கு லாபம் இருக்குல்ல, அப்ப அது ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். ஸோ அதனால நான் அதான் NDTV பார்க்கும்போது வந்து கமலஹாசன் வராரு, நிறைய பேர் வராங்க. கமலஹாசனோட ஓட் ஷேர் என்ன? அதான் கமலஹாசன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் அமைச்சர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல, ஒரு புது ஐடியாலஜி கொண்டு வராங்க. அப்படின்னும் பொழுது அவங்களை கூட்டு டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம்ல, என்னங்க உங்க குரல் அப்படின்னு நீங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அதுக்கு NDTVக்கு டைம் இல்லை. ஆனா விஜய் வீட்டுக்கு போயிட்டு பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதெல்லாம் உடைக்கணும், இந்த கமர்ஷியல் பொலிட்டிக்ஸை உடைக்கணும்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். ஸோ இப்போ நான் சொன்னது மாதிரி இப்போ சீமானவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தா விட்டுருக்கவே மாட்டேன். கண்டிப்பா 100% அதை எடுத்திருப்பாரு. அங்க நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? அங்க ஒன்றும் இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை. சொல்றேன், எடப்பாடி போகும்போது தமிழ் தான் பேசுறதுதான். இப்போ இங்கிலீஷே பேசணும்னா கூட அந்த பேரியர்லாம் தூக்கி போட்டு என்ன முடியுமோ, ஒரு மேடை கிடைக்குது, உலகத்தையே ரீச் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ், அது தைரியமா போய் பேசுவோம், என்ன முடியுதோ முடியலையோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. விஜய்க்கெல்லாம் ஒரு குறைச்சல் கிடையாது. ஆனா அவருக்கு இன்செக்யூரிட்டி தாங்க. நம்ம போய் பேசி ஏதாவது சிக்கலாச்சுன்னா, நீங்க ஏன்னா சினிமாவில் நீங்க ஒவ்வொரு சீனையும் கண்ட்ரோல் பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரிப்டை நீங்க வடிவமைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கேரக்டரை நீங்க வடிவமைக்கிறீங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டம் மேடா பண்றீங்க. இங்கேயும் அந்த என்வரன்மெண்ட் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி உங்க கண்ட்ரோலுக்குள்ள அந்த என்வரன்மெண்ட் வரலன்னா உங்களுக்கு அது பயத்தை கிரியேட் பண்ணுறது. இது நமக்குமே சில நேரங்கள் இருக்கும். நம்ம இப்படியே பேசி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்வரன்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டான என்வரன்மெண்ட்ல போய் பேசும்போது நம்ம யோசிப்போம். சிலவங்களுக்கு இருக்காது, சிலவங்களுக்கு இருக்கும். அதனால அவருக்கும் அது இருக்கு. 30 years அவர் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு விதமா ஃபங்க்ஷன் ஆகி பழகிட்டாரு. இப்ப டோர் ஓபன் பண்ணி வாங்கன்னா, நார்மல் பொலிட்டிஷியனா இருந்தா இந்நேரத்துக்கு, நான் நார்மல் பொலிட்டிஷியன் சொல்றது நல்ல இன்டென்ஷனோட, நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நிஜமாவே என்கிட்ட நல்ல அரசியல் இருக்குன்றது அந்த பொலிட்டிஷியன் நம்புறாருன்னா தைரியமா ஸ்டேஜ் மேலே ஏறுவார். இப்ப நான் பிசினஸ்மேன் சில பேர் பார்த்துருக்கேன், அவங்ககிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்கும்போது யோசிக்காம எல்லா இடத்துல இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில நேரம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பெருசா இருக்காது, நார்த்ல இருந்து வந்திருப்பாங்க, இங்கிலீஷ் பெருசா அவங்களுக்கு பேச தெரியாது, தைரியமா இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எங்க இருந்து வருது அவங்களுக்கு அந்த தைரியம்? அந்த ப்ராடக்ட்ல இருந்து வருது. இந்த ப்ராடக்டை, நல்ல ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை எப்படியாவது நான் கொண்டு போயிடணுன்ற அந்த டெஸ்பிரேஷன்ல இருந்து வருது. இவங்களுக்கு அது எதுவுமே இல்லை. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பெரிய பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் இல்லைன்றதான் காட்டு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்னென்ன விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்றத ரிலீஸ் ஆன பிறகு பேசுவோம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.